ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கஸ்தா அஃபிஷியல். நம்ம சேனலை நியூவாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ பொரியல் தாங்க. இது வந்து சீசன் டைமே நீங்கள் எப்போவுமே கிடைக்காது. சீசன் கிடைக்கும் போதே நான் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதுமாதிரி நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட சத்து இதை தவிர வேறு எதுலையுமே இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்றது நான் வீடியோக்குள்ளே சொன்னேன். ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள். நீங்களும் முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு இன்றைக்கி நமக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், 2 முட்டை ப்ளஸ் முருங்கைப்பூ, 3 பச்சை மிளகா. அவ்வளோதாங்க. சிம்பிளான டிஷ் தான், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. இப்போ வாங்க நம்ம போய் வெங்காயத்தை வெட்டிட்டு முருங்கைக்கீரை பூவை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கம்பாக இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ப்ளஸ் முருங்கைப்பூவுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நம்ம. ஸோ அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம். சார் பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு விட்டாச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கணுங்க. அதை வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிண்டி விடணும். இது பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தால இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல வந்து அதிகமாக்கும். இது நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது எனக்கு ஒரு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. இது மாதிரி நீ முருங்கைப்பூ வணக்கி சாப்பிடு டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுரட்டியெல்லாம் சாப்பிட்டேன். அதை விட இது ரொம்ப ஸ்பீடாகவே எனக்கு பிளட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ரத்த சோகை உள்ளவங்க இல்லை கன்சீவாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உண்மையாகவே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து ரிசல்ட் பார்த்து அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஒரு வாரம் சாப்பிட்டிங்கனாலே போதும். நல்ல இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா நான் சுவரட்டி முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிடும்போது கூட இந்தளவுக்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆகலை. 1 பாயிண்ட் 1.5 பாயிண்ட் 1.25 பாயிண்ட் இப்படி தான் வாரத்துக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இது சாப்பிடும்போது எனக்கு 4 பாயிண்ட் ஒரே வாரத்துக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஊரில் இருக்கனால இதோட எப்படி சொல்கிறது மகத்துவம் மகிமை நமக்கு தெரியலை. வெளிநாட்டில் இது ரொம்ப ரேரு, ரேட்டும் கூட ஜாஸ்தி. இந்த முருங்கைப்பூ பொடி 1/4 கிலோவே 1000 கணக்கில் விற்கிறாங்க. நம்ம ஊரில் சீப்பாக கிடைக்கிறனால நமக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து கிடைக்கும்போது யூஸ் பண்ணுங்கள். இந்த டைம் சீசன் டைமு, காத்தடி காலம், ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால முருங்கைப்பூ நிறைய வந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இருக்கும்போதே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா டைம்லையும் கிடைக்காது, சீசன் டைம் மட்டும் தான் கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வச்சு கழுகி வச்சுருக்க முருங்கைப்பூ எடுத்து நம்ம போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு கழுவு கழுவுனாலே போதும். முருங்கைப்பூ ஒரு மாதிரி மணக்குது. அது என்ன ஸ்மெல்னு தெரியல. வேப்பம்பூ மாதிரியே மணக்குது. இந்த ஸ்மெல்லும் நல்லா தான் இருக்குது. பார்க்கும்போது நிறைய இருந்த மாதிரி தெரிஞ்சு, பட் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயிடுச்சு. வேறு எதுவுமே வேண்டாங்க. இப்படி வணக்கிட்டே இருந்தால் போதும். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணியில் கழுவி வச்சு தானே போட்டோம். அந்த தண்ணி இருந்தாலே போதும். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், போதும். இப்போ ரொம்ப கலர் மாறிடும். ஒரு 5 நிமிஷம் கூட தேவையில்லை. ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். லைட்டாக மூடி போட்டு வேக வைக்காதீங்க. கீரை சரி, இந்த மாதிரி கீரைகளோட பூவும் சரி, வேக வைக்கும்போது மூடி போடக்கூடாது. பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சுற்றி இப்படி எடுத்து விட்டு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க.
நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ எல்லாத்தையும் கிளறிக்கலாம். கைவிடாமல் கிளறணுங்க, முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம், இல்லைன்னா அடியில் எல்லாம் பிடிச்சிரும். பார்க்கும்போது பூ என்னவோ அவ்வளோ பூ இருந்துச்சு, ஆனால் செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது வந்து இவங்க தான் சாப்பிடணும், கர்ப்பிணி பெண்கள் தான் சாப்பிடணும், வயசானவங்க தான் சாப்பிடணும், ஹீமோக்ளோபின் இல்லாதவங்க தான் சாப்பிடணுன்னு இல்லை, எல்லாருமே சாப்பிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகங்க. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு, ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு. ஸோ அதிகமாக இன்க்ரீடியன்ஸு எதுவும் தேவைப்படலை நமக்கு. பார்க்கும்போது எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து. ஓகேங்க, நமக்கு அருமையான முருங்கைக்கீரை பூ முட்டை பொரியல் ரெடி ஆகி போச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அதோட கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸி டிஷ்ஷு. இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சாப்பாடு இதை எடுத்து வச்சுட்டு அந்த சட்டியில் சாப்பாடு போட்டு விரசி சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த பழக்கம் பண்ணுறதில்ல, ஏன்னா இவங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் அப்படி தான், எந்த குழம்பா இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு வடச்சட்டியில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு விரசி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ செஞ்சு சாப்பிட்டு நீங்களும் பயனடைங்க. பாய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.